தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அனைவருக்கும் வணக்கம் டியர் டூட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது வாட் அபவுட்ன்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உண்மையிலேயே தலைவலிக்குதுங்க. காலையில சின்னதா ஒரு 3 மணி நேரம் பஸ் டிராவலிங். பஸ் ஏறி ஒரு நல்ல சீட்டா பிடிச்சி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சரியா 10 நிமிஷம் கழிச்சு பஸ்ல இருக்கிற டிவில ஒரு படம் போட்டாங்க. அடடே, படம் போட்டிருக்காங்களே, இதை பார்த்துக்கிட்டே போவோம், 3 மணி நேரம் டைம் போறதே தெரியாது அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை நான் பார்த்தேன். படத்தோட ஓப்பனிங்ல பி வாசு பிலிம் அப்படின்னு போட்டிருந்தது. நானும் யாரா அது பி வாசு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அடுத்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ்னு போட்டிருந்தது. சுதாரிக்க வேண்டிய இடம் சுதாரிச்சனா இல்லையே. நான் என்ன நினைச்சேன்னா பி வாசு அண்ட் ராகவ லாரன்ஸ் காம்போங்கிறனால இது வந்து சிவலிங்கா படமா இருக்கும்னு நினைச்சேன். பட் ட்விஸ்ட் கொடுக்குற விதமா ராகவ லாரன்ஸ்ங்கிற நேமுக்கு அடுத்தது கங்கனா ரனௌத்ங்கிற நேம் வந்தது. மீண்டும் சுதாரிக்க வேண்டிய இடம் சுதாரிச்சனா இல்லையே. சரி, மெயின் காஸ்டிங் நேம்லாம் போட்டதுக்கு அப்புறமா படத்தோட டைட்டில் கார்டு போட்டாங்க. டைட்டில் என்னன்னா சந்திரமுகி 2. டைட்டில் பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஒரு நிமிஷம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி வேற பஸ்ல போலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அந்த பஸ் கண்டக்டர் தலையில குண்டு தூக்கி போடுற விதமா அந்த பஸ் தான் அந்த ஊருக்கு போற கடைசி பஸ்ன்ட்டாரு. உண்மையை சொல்லணும்னா நான் இப்ப கூட சந்திரமுகி படத்தோட த்ரில்லிங் சீன்லாம் பார்த்தா பயப்படுற ஆளுங்க. ஆனா முதல் முறையா ஒரு படத்தோட பேரை கேட்டு அள்ளு விட்டது இந்த சந்திரமுகி 2 படம் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஆடியன்ஸோட கதறல் குமரல் ஏகப்பட்ட விஷயத்தை கேட்டு சலிச்சு போய் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், நேத்து வரைக்கும் இந்த படத்தை பார்க்க கூடாதுங்கிற ஒரு டிசிஷன் வச்சிருந்தாங்க. அதனால இந்த படத்தை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்குனா படத்துடைய சத்தம் காதுல சூற தாண்டவம் ஆடுது. சரின்னு நானும் வேற வழி இல்லாம இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் என் மைண்ட்ல ஓடிச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே புரியலடா. நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். நான் உண்மையை சொல்றேங்க, சந்திரமுகி 1 வந்து ஒரு கிளாசிக் சினிமா. 90s கிட் அண்ட் early 2K கிட்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு பெஸ்ட் பேய் படம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்ச பேர் சொல்ற ஒரே பதில் வந்து சந்திரமுகி 1 தான் இருக்கும். ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஈவன் இப்ப டிவியில போட்டாலுமே அந்த படத்தை வந்து ஃபுல்லா பார்க்காம இருக்க மாட்டாங்க. நல்ல படங்கிறத தாண்டி அந்த படம் மூலமா நமக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் கிடைச்சிருக்கு. சன் டிவில சண்டே சாயங்காலம் 6:30 இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு மறுநாள் மண்டே ஸ்கூல்ல போய் அந்த படத்தை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ற அந்த மூமெண்ட் இருக்கே, அது வேற லெவல் மெமரிஸுங்க. ஸோ இப்படி ஒரு படத்துக்கு யாருமே சீக்வல் அதாவது பார்ட் 2 எடுங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்ல, எதிர்பார்க்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய டைரக்டர் பி வாசு அவர்களே, உங்களை யார் இந்த படத்துக்கு பார்ட் 2 விட சொன்னது? ஏற்கனவே நம்ம தலைவரை வச்சு எடுத்த சந்திரமுகி 1 ஆக்தராக்ஷகான்னு சொல்லி கன்னடத்துல ரீமேக் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை தெலுங்குல நாகவல்லின்னு சொல்லி நம்ம அனுஷ்கா ஷெட்டி அண்ட் வெங்கடேஷை வச்சு ரீமேக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த தெலுங்கு நாகவல்லி படத்துடைய கதையை தமிழ்ல சந்திரமுகி 2ன்னு சொல்லி நம்ம ராகவ லாரன்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார், உங்களை யாராச்சும் கேட்டாங்களா சந்திரமுகிக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை கேட்டாங்களா? நாங்களே எப்படா வடச்சென்னை 2, 1001 2, விடுதலை 2, இந்தியன் 2 இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி உங்களோட சந்திரமுகி 2 சந்திரமுகி 2 வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. நியாயமா அதெல்லாம் சொல்லுங்க. ரீமேக்குங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை வந்து குடும்பத்தோடயோ இல்ல தனியாவோ போயிட்டு தியேட்டர்ல ஃபுல்லா பார்த்துட்டு வந்த மொத்த பேருக்குமே என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். அப்படி இந்த படத்தை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா கூட இந்த சந்திரமுகி 2 வந்து சந்திரமுகி 1 கண்டினியூட்டியா இல்ல நியூ ஸ்டோரியான்னு கூட தெரியாம இன்னும் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. டவுட்டை கிளியர் பண்ற விதமா இந்த சந்திரமுகி 2 வந்து நம்ம தலைவர் நடிச்ச சந்திரமுகி 1 கண்டினியூட்டி தான். சந்திரமுகி 1 வந்து ஓப்பன் எண்டிங்கா இருக்காது, ஸ்டோரியை வந்து ப்ராப்பரா முடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சந்திரமுகி கேரக்டருக்கான பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா வேட்டையனுங்கிற கேரக்டரை தாண்டி செங்கோட்டையன் ஒரு கேரக்டர் வந்து உள்ள விட்டு அடிச்சிருப்பாங்க. வேட்டையன் அண்ட் செங்கோட்டையன் இவங்க 2 பேருமே வந்து திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. வேட்டையன் வந்து கங்கனா ரனௌத் மேல ஆசைப்படுவாங்க, ஐ மீன் சந்திரமுகி கேரக்டர் மேல. அண்ட் அவர் ஃப்ரெண்ட் செங்கோட்டையன் அவருமே சந்திரமுகி கேரக்டர் மேல ஆசைப்படுவாரு. லேட்டர் செங்கோட்டையன் அவர் ஃப்ரெண்ட் வேட்டையனை கொண்டுட்டு சந்திரமுகி அடைஞ்சது மட்டும் இல்லாம செங்கோட்டையனா இருக்கிறவர் வேட்டையனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு. ஆனா வேட்டையனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாம சும்மா கால் உடைஞ்ச கொக்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்த சந்திரமுகியோட லவர் குணசேகரரை அடி அடின்னு அடிச்சு முட்டியெல்லாம் பேத்து ஸ்கிரீனுக்குள்ள விட்டு அந்த ஆளை போட்டு தள்ளி சும்மா இருந்த சந்திரமுகியை ரிவெஞ்ச் மோடுக்கு மாட்டி இருப்பாரு நம்ம செங்கோட்டையன், சாரி நம்ம வேட்டையன். சோ இந்த கருமத்தை தான் பிளாஷ்பேக்னு சொல்லி இதை வச்சு தான் இந்த பார்ட் 2 படத்தையே ரன் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் சீனை பார்க்கும்போது எனக்கே ஓடுற பஸ்ல இருந்து எகிரி குச்சலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு மோசமா இருக்குதுங்க. இதுவே நீங்க சந்திரமுகி 1 எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் வந்து அதிகபட்சமா இருக்கவே இருக்காது. ஒரு பாட்டுல ஒரு சின்ன சீன்ல வேட்டையன் வந்து எப்படி சந்திரமுகியை கொல்றாருங்கிறத அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ பிளாஷ்பேக் எதுவுமே அங்க இருந்திருக்காது. இது எப்படி இருக்குதுன்னா சந்திரமுகி 2 படம் எடுக்கிறதுக்கு கதையே இல்லாம சந்திரமுகி கேரக்டரோட பிளாஷ்பேக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேட்டையன்ங்கிற கேரக்டரை தாண்டி செங்கோட்டையன் சொல்லி ஒரு கேரக்டர் உள்ள இறக்கி சந்திரமுகி 1 வர அரண்மனை, முக்கியமா நம்ம வைகை புயல் வடிவேல் அவரையும் உள்ள சொருவி என்னத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து சந்திரமுகி 2 எல்லாம் கிடையாது. இது நம்ம ராகவ லாரன்ஸோட முனி 5 ஆர்எல்ஸ் காஞ்சனா 4. சந்திரமுகி 2ன்னு பேர் வச்சா நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணலாம் நினைச்சு வச்சிருப்பாங்க போல. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா?
இந்த படத்துடைய கதையை தாண்டி இந்த படத்துடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது, ஏதோ ஏனோ தானோன்னு தான் இருக்கும். சந்திரமுகி 1 படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் வந்த எல்லா பாட்டுமே செம்ம ஹிட். இவன் சின்ன வயசுல திருவிழால ஒரு பொம்மை ஃபோன் ஒன்று வாங்குவான், அதுல ஒவ்வொரு பட்டன் அழுத்தினா ஒவ்வொரு பாட்டு பிளே ஆகும். அந்த ஃபோன்ல மினிமம் 2 பாட்டு வந்து சந்திரமுகி படத்தோட பாட்டா தான் இருக்கும். ஒன்னு படத்தோட ஸ்டார்டிங்ல வர தேவுடா சாங், இன்னொன்னு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர அண்ணனோட பாட்டு, அந்த செலிப்ரேஷன் சாங். அந்த ஃபோன்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சந்திரமுகி மெமரிஸ்ங்க. சோ சந்திரமுகி 2 இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா நம்ம ராகவ லாரன்ஸ் தமிழ் சினிமாவோட அடுத்த பாலையானே சொல்லலாம். இந்த படத்துல அவரோட இன்ட்ரோவை பார்க்கணுமே, ஐயையே நீங்களே ஒத்துக்குவீங்க தமிழ் சினிமாவோட அடுத்த பாலையான்னு, அந்த அளவுக்கு செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஜெய் பாலையா ஜெய் ஜெய் பாலையா ஜெய் பாலையா என்னடா இது வாழ்க்கை. நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா XX மூலமா என்னதான் அவர் வந்து ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் இன்னும் அந்த ருத்ரன் அண்ட் சந்திரமுகியோட எஃபெக்ட் வந்து ஆடியன்ஸை விட்டு இன்னும் போகல, இப்போதைக்கு போவாதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம வைகை புயல் வடிவேல் இந்த படத்தோட மெயின் பில்லரே அவர் தான். இந்த படத்துல அவரோட காமெடியெல்லாம் ஒர்க் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகல. நம்ம வடிவேலோட கம்பேக் படங்கிறத தாண்டி அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லலாம். ஈவன் வடிவேல் அண்ட் ராகவ லாரன்ஸோட காமெடி காம்போவும் இந்த படத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகல. சிவலிங்க படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இருந்திருக்கும், பட் இதுல சுத்தமா இல்ல. அண்ட் சந்திரமுகி 1ல வர சில காமெடி சீன்ஸ் எல்லாம் ரீமேக் பண்ற விதமா சிரிப்பே வராத அளவுக்கு சிரிப்பு காட்டியிருப்பாங்க. சோ காமெடி ஒரு பக்கம் நக்கிட்டு போச்சு. சோ இவங்களெல்லாம் தாண்டி இந்த படத்துல இருக்கிற இன்னொரு மெயின் பில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கங்கனா ரனௌத் அலைஸ் சந்திரமுகி. இந்த படத்துல சந்திரமுகியா நான் தான் நடிப்பேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்று இருக்காங்க கங்கனா ரனௌத். நானே இவங்க வந்து ஒரு பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ் ஆச்சு, அப்ப பயங்கரமா நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது எல்லா சீன்லயும் தேவையே இல்லாத எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுலயும் ஸ்வாகதாஞ்சலின்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த பாட்டுல 9 விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்ட நவரசத்தை பண்றேன்னு சொல்லி நாராசமா ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஆன் ஸ்பாட்ல விஷால் அண்ட் ஆர்யா நடிச்ச அவன் இவன் படத்துல நம்ம விஷால் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சூர்யா முன்னாடி ஒரு நவரச ஆக்ட் ஒன்று போட்டிருப்பாரு. அதுவே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஈவன் சிம்பிளா சொல்லணும்னா நவரச போட்டியில நம்ம விஷாலே சந்திரமுகியை தோக்கச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஆக்ட் நம்ம விஷால் போட்டிருப்பாரு. உண்மையிலே சொல்லணும்னா கங்கனா ரனௌத்தோட சந்திரமுகி கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது நம்ம சத்யராஜ் போட்ட சந்திரமுகி கெட்டப்பே பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். நல்லா ஜோதிகாவோட ஆக்டுக்கு அப்புறமா சத்யராஜோட சந்திரமுகி ஆக்டுக்கு தான் பயந்தேன். ஈவன் நம்ம சத்யராஜோடது வந்து காமெடி சீனா இருந்தாலுமே ஸ்டில் அந்த கெட்டப் பார்க்கிறதுக்கு மிரட்டலா இருக்கும். ஆனா அதுவே இதுல பாத்தீங்கன்னா பேய் மாதிரி வர சொன்னா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு 2 கண்ணுல 1/4 கிலோக்கு கருமையை அப்பிட்டு வந்து நிப்பாங்க கிளைமேக்ஸ்ல. அதை கூட விட்டுறலாம். பேய்க்கும் சண்டைங்கிறத தாண்டி பேய்க்கும் நாய்க்கும் சண்டைன்னு ஒண்ணு வச்சிங்க பாத்தீங்களா, அதை தாண்டா என்னால பொறுத்துக்கவே முடியல. என்னடா இது, என்னம்மா இது? சந்திரமுகி 1 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பேய் படமே கிடையாது. ஆரம்பத்துல வந்து அது பேய் படம் நினைச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். லேட்டர் தான் புரிய வந்தது அது பேய் படம் கிடையாது, அது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிற கான்செப்ட் தான். சிம்பிளா சொல்லணும்னா அந்த படத்துல ஜோதிகா வந்து தன்னைத்தானே சந்திரமுகியா நினைச்சிருப்பாங்களே தவிர்த்து சந்திரமுகி பேய் ஒன்னும் ஜோதிகாவோட உடம்புல பூந்திருக்காது. பட் அதுவே இந்த சந்திரமுகி 2ல சந்திரமுகியை பேயா காட்டினது மட்டும் இல்லாம வேட்டையினுமே பேயா தான் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க முடியல. சீரியஸா கேக்குறேன், இந்த படத்தை வந்து எதுக்காக பார்க்கணும்? பேசிக்கா ஒரு படம் வந்து மொக்கையா இருந்தாலும் ஒண்ணு அந்த படத்தோட சாங்ஸுக்காக அந்த படத்தை வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஆனா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல ஒரு பாட்டுமே ஹிட் கிடையாது. அதை தாண்டி எந்த பாட்டுமே ஞாபகம் இருக்காது. காலையில தாங்க இந்த படத்தை பார்த்தேன், ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாட்டுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குது. பட் அதுவே சந்திரமுகி 1 பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா சில்லுன்னு ஞாபகம் வரும். ஒழுங்கா இந்த சந்திரமுகி 2 படத்தை நம்ம வித்யாசாகர் கிட்ட கொடுத்திருந்தா சந்திரமுகி 1 மாதிரி இதையுமே ஹிட் அடிச்சு கொடுத்திருப்பாரு. அதை விட்டுட்டு ஆஸ்கார் வாங்கின கீரவாணி கிட்ட தான் கொடுப்பேன்னு இருந்தா இப்படிதான் ஆகும். டைரக்டர் ஐயா, உங்களுக்கு ஆஸ்கார் தான் மேட்டர் தான், வித்யாசாகர் கூட விடுங்க. நம்ம ஆஸ்கார் நாயகன் இசை புயல் ரகுமான் கிட்ட கொடுத்திருந்தாலுமே அவராச்சும் ஹிட் அடிச்சு கொடுத்திருப்பாரு. கீரவாணி எல்லாம் ஒரு ஆஸ்கார் தான் வாங்கினாரு, ஆனா நம்ம தலைவன் 2 ஆஸ்கார் வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூல வித்யாசாகர் ஏன் இந்த படத்துல இல்லன்னு கேட்டதுக்கு இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு பாருங்க. வித்யாசாகர் வந்து வேணான்னு யாரும் சொல்லல, கீரவாணி வேணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான்.
அண்ணே என்னன்னே இதெல்லாம்? வித்யாசாகர வேணான்னு சொல்லல, ஆனா கீரவாணியை தான் வேணும்னு சொன்னோம் அப்படிங்கிறீங்களே. உங்க படம் தான் குழப்பத்துல இருக்குதுன்னு பார்த்தா நீங்களும் குழப்பத்துல தான் இருக்கீங்க போல. இவருக்கு இதான் வேலை. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வர பாட்டோட சிச்சுவேஷன்ஸுமே அப்படிதான் இருக்கும். இல்ல எனக்கு புரியல. ஒரு பக்கம் சந்திரமுகி 1, இன்னொரு பக்கம் சந்திரமுகி 2. அந்த பக்கம் இன்ட்ரோக்கு தேவுடா சாங், இந்த பக்கம் மோரணியே. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. அந்த பக்கம் கொஞ்ச நேரம் லவ் சாங், இந்த பக்கம் போதும் போதும். கொஞ்ச நேரம் போதும் போதும். உண்மையிலேயே எனக்கும் போதும் போதும் தான் இருந்துச்சு. என்னடா புத்தலாட்டாது? அதை தொடர்ந்து அந்த பக்கம் ஃபேமிலி செலிப்ரேஷன் சாங், அண்ணனோட பாட்டு, இங்க தொரிபொரி. அண்ணனோட பாட்டு எனக்கு புரியல, தோரி பொரினா என்னடா அர்த்தம்? படத்தை பார்க்க வந்ததுக்கு பொறி தின்னுட்டு போங்கங்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியல. ஒரே குழப்பமா இருக்கியா? அதை ஃபாலோ பண்ணி ரெண்டு பக்கமும் சேம் ஆனது ராரா சாங் தான். ஆனா அதையும் இங்க வந்து செதைச்சு வச்சிருப்பாங்க. ராராங்கிற வார்த்தையை தாண்டி வேற ஒரு வார்த்தை வந்து இது பாருங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஒன்ஸ் மோர். என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. சரி, பேக் டு த பாயிண்ட். ஒரு மொக்க படத்தை ஃபுல்லா பார்க்கணும்னா ஒன்னு அந்த படத்தோடைய சாங்ஸுக்காக இருக்கணும். ஆனா இங்க சாங்ஸ் ஊத்திக்கிச்சு. இன்னொன்னு ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக. ஆனா இங்க பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத தாண்டி கேரக்டரே ஒழுங்கா இல்ல. ரெண்டு பக்கமும் சேம். அங்க அகிலாண்டேஸ்வரினா இந்த பக்கம் நம்ம ராதிகாவோட ரங்கநாயகி கேரக்டர், அங்க நாசர்னா இங்க ரவிமரியா, அங்க ஒரு சாமியார், அதே மாதிரி இங்க ஒரு சாமியார். அந்த படத்துல ஒரு கோவில் பூசாரி இருப்பாரு, அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு. ஆனா இவரை பார்க்கணுமே, முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்லாம் பண்ணிட்டு வந்து நிப்பாரு. என்னப்பா இது? அங்க தோட்டக்காரர் விஜயகுமார், அதே போல இங்க பால்காரர். அந்த பக்கம் தோட்டக்காரர் பேத்தி துர்கா, இந்த பக்கம் பால்காரரோட பொண்ணு நம்ம மகிமா நம்பியார். டைரக்டர் பி வாசு அவர்களே, நீங்க எடுத்த இந்த சந்திரமுகி 2 வந்து சந்திரமுகி 1ஓட கண்டினியூட்டி. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல காட்டின அதே கேரக்டர்ஸ் மாதிரியே இந்த படத்துல காட்டணுங்கிற அவசியமே இல்ல. சந்திரமுகி 1 ஒரு மலையாள படத்தோட ரீமேக். அதை கன்னட தெலுங்குன்னு சொல்லி ரீமேக் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ்ல பார்ட் 2ன்னு சொல்லி கண்டினியூ பண்ண சொன்னா அதையும் ரீமேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. ஏன்னு உனக்கு ரீமேக்கை தவிர்த்து வேற எதுவும் எடுக்க தெரியாதா? சிவலிங்கம்லாம் வந்து ஒரு நல்ல படம், கதையும் கொஞ்சம் வந்து புதுசா இருக்கும், ட்விஸ்ட் எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிருப்ப. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க சொன்னா சந்திரமுகிங்கிற அரைச்சமாவே திருப்பி திருப்பி அரைச்சிருக்கீங்க. ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? அதான் சொல்றேன், இந்த படத்துல வந்து கேரக்டர்ஸே சரியில்லை. அப்படி இருக்கும்போது எங்க போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்னு தேடுறது? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தை நாங்க பாக்குறது சரி, யாருக்காகவும் வேணாம், நம்ம ராகவ லாரன்ஸுக்காச்சும் இந்த படத்தை பார்ப்போமேனு பார்த்தா அவருமே ஒரு ஓரமா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நான் திருப்பி சொல்றேன், தமிழ் சினிமால பாலையா இல்லாத குறைய நம்ம அண்ணன் தீர்த்து வச்சிருவாரு. ஏன்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது தலைவரோட ஃபேன் பாய்ன்னு சொல்லி வந்த, லேட்டர் அவரோட ஸ்டைலையே உருவினேன், அப்புறம் அவரோட பட்டத்தையும் உருவி மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கினேன், இப்ப அவருடைய படத்தையும் உருவிக்கிட்டேன். இன்னும் அவர்கிட்ட உருவுறதுக்கு வேற எதையாச்சும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கியானே? அவர் பாவனே, விட்டுருனே. ஈவன் அதே இன்டர்வியூல பி வாசு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ராகவ லாரன்ஸுக்குள்ள இருக்கிற ரஜினியை வெளியே எடுத்துட்டு தான் நடிக்க வச்சாருன்ட்டு. இந்த படத்துல கஷ்டமே என்னன்னா அவரை வெளியே எடுக்கிறது தான். ரஜினி சாரே ஒரு உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறது. இவர் வந்து ஏன்னா அவர் வந்து அப்படி ஊறிட்டார். ஆனா டைரக்டர் சார், நீங்க என்ன மந்திரத்தை போட்டு நம்ம மாஸ்டருக்குள்ள இருக்கிற ரஜினியை வெளியே எடுத்தீங்கன்னு தெரியல. ரஜினி வெளியே வந்தாரோ இல்லையோ, அவருக்குள்ள இருக்கிற பாலையா வெளியே வந்துட்டாரு. ரஜினி நடிச்ச வேட்டையன் கேரக்டரை நடிக்க சொன்னா நம்ம ரஜினி மாதிரியே நடிச்சு வச்சிருப்பாரு நம்ம ராகவ லாரன்ஸ். சோ பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமா போச்சு. என்னப்பா இது? சரி, வேற வழி இல்ல. சந்திரமுகி பிரான்சைஸ், ஏன் சந்திரமுகி அக்காக்காகவாச்சு இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கலாமே நினைச்சீங்கன்னா, கோட்டை மாதிரி கட்டி வச்சிருந்தா சந்திரமுகி பிரான்சைஸ சுக்கு நூறா உடைச்சது மட்டும் இல்லாம சந்திரமுகி அக்கா மேல வச்சிருந்தா கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கெடுத்து விட்டாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கடைசி கிளைமேக்ஸ்ல போரா வச்சு ராராவை பார்க்கணுமே, டான்ஸுங்கிற பேர்ல ஏதோ முட்டி சத்த மூமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம கங்கனா ரனௌத், ஐ மீன் சந்திரமுகி, அவங்க நடந்து வந்த ஸ்டைல பார்க்கணுமே. சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே
ஸோ ஃபைனலி இந்த ரேண்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரேண்ட்டோ இல்லை ரோஸ்ட்டோ எப்படி வேணுமோ நீங்களே வச்சுக்கோங்க. பட் இதுக்கு மேலே என்னால் இந்த படத்தை பற்றி பேச முடியாது. பேசுறதுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, ஆனால் சொல்றதுக்கு தான் மனசு இல்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இந்த படத்தை ரோஸ்ட் பண்றேன்னு பேர்ல அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணி ஒரு ஓரமா படுக்க போட்டாங்க. அந்த வகையில் புதஞ்சிருக்கிற அந்த படத்தை கிண்டி எடுக்க விரும்பல, அது அப்படியே இருக்கட்டும். தேர்ஃபார் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இத்தனை நாளாக வீடியோ போடாம போனதுக்கு ஐ எம் சோ சாரி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அண்ட் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, அதனால தான். பட் இனிமே அப்படி இல்லை, வீடியோலாம் டைமுக்கு வந்துடும். ஸோ டோன்ட் வரி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த ரேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேண்ட் இல்ல ரோஸ்ட் எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. See you.